நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சித்தார்த், நான் இதெல்லாம் நம்புற ஆளே இல்ல நம்பூதிரி. அது உங்களுக்கே தெரியும். ஆனா இப்ப ராணி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த எப்படி சரியா சொன்னீங்க? എന്താ റാണി അവിടെ ഗർഭമായിട്ടുണ്ടോ? ஆமா நம்பூதிரி. എന്റെ ഗുരുവേ, എന്റെ നാരായണി சரியா തന്നെ சொல்லியிருக்கு நம்பூதிரி, நீங்க சொல்றத நம்புறதா வேண்டாமா? இது உண்மையா பொய்யான்னு என்னால யோசிக்க கூட முடியல. ஆனா இந்த தடவை என் பாப்பா எனக்கு நல்லபடியா வேணும். அது எந்தவித குறையும் பிரச்சனையும் இல்லாம இந்த பூமியில வந்து பிறக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன். பொம்மையை தான் அந்த பரிகாரத்தை முழுசா செய்யாம தவற விட்டேன். அவளோட சேர்த்து பாப்பாவையும் நான் இழந்துட்டேன். சோ மறுபடியும் அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். நம்பூதிரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ராணிக்கோ அவ வயித்துல வளர்ற கருவுக்கோ இருக்கிறதா சொன்ன அந்த மரண கண்டத்துல இருந்து மீண்டு வர ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரமா? ஆமா நம்பூதிரி, அது எப்படிப்பட்ட பரிகாரமா இருந்தாலும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். வாங்க, இந்த பக்கமா தான் வீடை காட்டுது. வாங்க, இந்த வழியா தான். இந்த பக்கமா வாங்க. இந்த வீட்டுல தான் அந்த சகுன மீன் இருக்கு. என்ன பண்றாங்க? யார் இவங்க? இந்த வீட்டுல சக்தி வாய்ந்த ஆவி இருக்கு. அத மீறி அந்த சகுன மீனை எடுக்கணும்னா அல்மு அலிம் கிட்ட தான் கேட்கணும். யார் இவங்க? எதுக்காக இவங்க நம்ம வீட்டு முன்னாடி நின்னு நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்க? இதுக்கு மேல இருக்க கூடாது. வாங்க போயிடலாம். வாங்க. கீழே போய் பாப்போம். ஏய் நில்லுங்க. காலையில எந்திரிச்சதும் இதை குடிக்கவும். இந்த ஜூஸை குடிச்சா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லது. என்னத்த குடிக்கணும்?
ஒருவேளை இந்த ஜூஸை குடிக்க சொல்லி தான் மேலே எழுதி வச்சுக்கிறானோ? பின்ன என்னோட உனக்கு பாப்பா தானே முக்கியம். இது உடம்புல உள்ள சூட்டை தணிக்கும். கர்ப்ப காலத்துல காலையில வர வாந்தி, தலை சுத்தல் எல்லாம் இருக்காது. தாடிகாரா, இது எல்லாத்தையும் நீ எனக்காண்டி செய்யலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கேட்ட கேள்விக்கு நான் இந்த வீட்ல இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல இதெல்லாம் வேற நான் குடிக்கணுமா? நான் ஏன் குடிக்க போறேன்? உன் கோவம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த நேரத்துல கோவப்பட்டா பாப்பாக்கு நல்லதில்ல. பாத்தி அந்த தாடிகாரன என் வயிற்று உள்ளார அவனோட வாரிசு இருக்குதுன்னு சந்தோஷத்துல அவனுக்கு தலைகால் புருள பொழுகுது. அதுவோசரம் தான் இப்பெல்லாம் பண்றான். ஐயோ, இந்த தாடிகாரன் தொல்லை தாங்க முடியல. என்னது இது? நமக்கு தெரியாம என்ன விசேஷ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? ஒன்றும் புரியலையே. அப்படி என்ன விசேஷம்? அப்படி என்ன வீட்டில் விசேஷம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? அப்படி ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா அஞ்சலை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளே. என்னவா இருக்கும்? அஞ்சல, அஞ்சல, வளரு. பத்து எப்படி இருக்கான்னு தெரியலையே. வளரு. தாத்தா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். கோவில்ல நல்லபடியா தரிசனம் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? முடிஞ்சது. இந்தா பிரசாதம். அப்பா, நீங்க கோயிலுக்கு போன நேரம் நம்ம வீட்ல சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அப்படி என்னம்மா சந்தோஷமான விஷயம்? அப்பா, நம்ம ராணி முழுகாம இருக்கா. அப்பா, அண்ணனும் சந்தோஷப்படுறாரு பாருங்க. அதான் வீடே ஜெகஜோதியா இருக்கா. என்னது, வீடு அலங்காரமா இருக்கா? ஆமாத்த, நானும் இப்பதான் பார்த்தேன். ஆனா யாரு பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு தான் தெரியல. என்னம்மா வீட்லயே இருக்கீங்க, இது கூட தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களா? அப்பா, யாரு என்ன பண்றாங்கன்னு தெரியவே மாட்டேங்குதுப்பா. பொம்மியக்கா, பாப்பா சொன்ன மாதிரி உன் வயித்துல கருவா செத்து போன பாப்பா திரும்ப என் வயித்துல கருவா வந்து தங்கிக்குது. தாடிகாரனுக்கோசரம் இல்லாட்டியும் உனக்காகவும் பாப்பாக்காகவும் இதை நான் நல்லபடியா பெத்தெடுத்து தாடிகாரனாண்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு நடைய கட்டுருவேன். என்னது இது? 2-3 நாளாவே இந்த தண்ணி சிவப்பாவே இருக்குது. நான் நடக்க போகுதுன்னு தெரியலையே. இந்த பிரச்சனையில நம்பூதிரியாண்ட ஜாதகத்தை குத்ததே மறந்து போச்சு. இதெல்லாம் அத்தை என்னான்னு கேட்கணும். ஆனா அன்னைக்கு ஏன் தண்ணி மஞ்சளாச்சு? சிவப்பா மாறுச்சுன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களால யாரோ ஒருத்தர மரணம் சூட போது அவங்க தலையில சாவ கிரகம் ஏறி நிக்குதுன்னு அர்த்தம். பாப்பா நம்ம வயிற்றுக்குள்ளார வரப்போற சந்தோஷத்தை தான் இது முன்னாடியே காமிச்சு குத்துக்குது. அப்படி இருக்க சொல்ல இப்போ ரத்த கலரா காட்டுதுன்னா அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே இந்த வீட்ல இருக்கிற யாரோட உசுருக்கும் ஆபத்து.
ராணி 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 என்னது இது? அம்மாவோட குரலாட்டம் இது. என்ன கிருஷ்ணவேணி குரல் கேக்குது? இவ்வளவு நாள் இந்த வீட்டு பக்கமே வராம இருந்தா இப்ப வந்துட்டா பைய தூக்கிட்டு. மா அதான் அந்த ராணி கர்ப்பமா இருக்கால, அவளை பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. பின்ன வராம எப்படி? அவ்வளவுதான், அந்த அம்மா தான் பொண்ணா ஏத்துக்கிட்டாங்களே. என்னது வேணி குரல் மாதிரி இருக்கு? வேணிலாம் வந்திருக்கான்னா என்ன விசேஷம்னு தெரியலையே. தெரியல தாத்தா, அண்ணனை கேட்டதா என்னன்னு தெரியும். சரி வாங்க, என்னன்னு போய் பாப்போம். சரிப்பா. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. வா வா வா. வணக்கம். வாங்க வாங்க. இந்த பக்கம் ஆளையே காணோம். நல்லா இருக்கம்பா. இதோ இந்த மல்லிகாவையும் கோபியையும் பாத்துக்கிறது, இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, வீட்டு வேலை செய்யறதுன்னு இதுக்கே நேரம் சரியா போயிட்டு இருக்கு. தாத்தா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். வந்ததும் வளரு சந்தோஷமான விஷயத்த சொன்னா, அத கேட்டு எனக்கு தலகால் புரியலம்மா. ரொம்ப சந்தோஷமா. நீ நல்லா இருக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. ராணி, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும்மா. இந்த பாருமா ராணி, நான் இத்தனை வருஷம் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு பேரனையோ பேத்தியோ பார்த்துட்டா போதும். அம்மா. ராணி, அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் குனிஞ்சு நிமிந்து கஷ்டப்பட வேண்டாம். நான் வேண்டுன நம்ம குலதெய்வம் செல்லாண்டி நம்மள கைவிடல. பொம்மி வயித்துல பிறக்க வேண்டிய குழந்தை இப்ப உன் வயித்துல பிறக்க போகுதுல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, உனக்கு எப்படிமா இந்த விஷயம் தெரியும்? அக்கா, நேத்து நைட்டே பாட்டி வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வேற யாரையும் பார்க்கணும்னு கிளம்பி போயிட்டாங்க. என்னது? அஞ்சலா அங்க வந்தாளா? இந்த விஷயத்த போன்லயே சொல்லி இருக்கலாமே. எதுக்காக நேர்ல வந்தா? அதானே, அம்மா எதுக்கு அங்க போனாங்கப்பா? ஏமா வேணி, அஞ்சலா எங்க போறேன்னு ஏதாவது சொன்னாலாமா? இல்லையேப்பா, அம்மா ராத்திரியோட ராத்திரியா வந்து விஷயத்த சொல்லிட்டு வேற யாரையோ பார்க்கணும்னு சொல்லி உடனே கிளம்பி போயிட்டாங்க. தாத்தா, பாட்டிய நான் தான் ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன் தாத்தா. ஆண்டி வாங்க. ஆண்டி மல்லிகா, வா மல்லிகா. சித்தார்த் இங்க வாப்பா. சொல்லுங்க தாத்தா. கை கொடுறா. ரொம்ப சந்தோஷம்பா. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே கடவுள் இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. அப்பா சித்தார்த், ராணி இனிமே நீ பத்திரமா பாத்துக்கணும். அவகிட்ட அன்பா நடந்துக்கணும்பா. அவளை இந்த மாதிரி நேரத்துல சந்தோஷமா வச்சிருக்கணும். கண்டிப்பா தாத்தா, அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். உன்னை பத்தி எனக்கு தெரியுண்டா சித்தார்த். ஐயோ, இந்த சந்தோஷத்தை கொண்டாட அஞ்சலி என் கூட இல்லையே. எங்க போனாவ? சித்தார்த், அஞ்சலியை எங்க அனுப்பி வச்சிருக்க? அது என்னது இது? வீடு ஃபுல்லா அலங்காரம் பண்ணிருக்காங்க. நாம இந்த வீட்டுல இருக்கோம் தான் பேரு. இங்க நடக்கிறதெல்லாம் நமக்கு எங்க தெரியுது? ராணி, நீ இந்த வீட்டோட வாரிசு சுமக்கிறமா, அதனால பெரியவங்க சொல்றபடி கேட்டு பக்குவமா நடந்துக்கணும். வேணி சொன்னது 100ல ஒரு வார்த்தை. பொம்மியோட வயித்துல பிறக்க வேண்டிய பாப்பா இப்ப உன் வயித்துல உருவா இருக்குன்னு நாங்கெல்லாம் நம்புறோம்மா. இது அந்த கடவுளே கொடுத்த வரம். நல்லபடியா சந்தோஷமா இருமா. என்ன தமன்னா, இந்த கிழவன் விஷயம் தெரியாமலே எப்படி கரெக்டா சொல்றான்? கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி வாங்க, கீழே போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம்.
சித்தார்த், நீங்க 2 பேரும் மன ஒத்த தம்பதிகளா 100 வருஷம் வாழணும்பா. நிறைய பிள்ளை குட்டிங்களை பெத்துக்கிட்டு இந்த வீடே சந்தோஷத்துல நிறைஞ்சு இருக்கணும்பா. ஏன் சித்தார்த், இந்த சந்தோஷமான விஷயத்தை கொண்டாடத்தான் வீட்டையே அலங்கரிச்சிருக்கியா? இல்ல சித்தப்பா, சித்தார்த் இத வேற ஒரு விஷயத்துக்காக ஏற்பாடு பண்ணிருக்கான். என்னத்தம்மா நான் சொல்றேன்? ஆமா சித்தப்பா, இது என்னன்னு இப்ப அவன் வாயாலேயே சொல்லுவான் பாருங்க. தாத்தா, ராணி கன்சீவ் ஆனதை கொண்டாட கர்ப்பதானான்னு ஒரு பூஜை பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் தாத்தா. இங்க பார், வயித்துல இருக்க சிசுவுக்கு ஆயில் கண்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பூஜை செஞ்சா அது உயிர்கண்டத்துல இருந்து தப்பிக்கும். அந்த பூஜைக்கு பேரு கர்ப்பதானான்னு சொல்லுவாங்க. என்ன சித்தார்த், இப்படி ஒரு பூஜையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதானே தம்பி, 5ஆம் மாசம் பூ முடிப்பாங்க, 7ஆம் மாசம் வளகாப்பு, 9வது மாசம் சீமந்தம் பண்ணுவாங்கன்னு தெரியும். இது என்ன தம்பி ஃபங்க்ஷனு? புதுசா இருக்கு. இது எதுக்காக பண்றது? அது ஒண்ணுல ஆண்டி, ராணி வயித்துல இருக்க கரு நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக கர்ப்பமானது உறுதியானதும் எல்லாரும் பண்ற பூஜை தான். இத பத்தி தானே பாப்பா நம்மளாண்ட சொல்லுச்சு. ஏன் பாப்பா, ஆயுள் கண்டோங்கிறது எந்த வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வரும்? ஒரு பொண்ணோட வயித்துல கருவா இருக்கிற ஆன்மாக்கு கூட இந்த ஆயுள் கண்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் பெரியவங்க பரிகாரம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. பாப்பா, உனக்கு எம்மா விஷயம் தெரிஞ்சுக்குது. அது என்ன விஷயம் பாப்பா? உதாரணமா, ஒரு பொண்ணோட வயித்துல இருக்க சிசுவுக்கு ஆயுள் கண்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஒரு பூஜை செஞ்சா அந்த உயிர்கண்டத்துல இருந்து தப்பிக்கலாம். அந்த பூஜைக்கு பேர் தான் கர்ப்பதானான்னு சொல்லுவாங்க. அத முறைப்படி செய்யும் போது அதுக்கான பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த சிசுவும் அந்த உயிர்கண்டத்துல இருந்து கண்டிப்பா தப்பிச்சிடும். இந்த பூஜையை தான் கண்டிப்பா பாப்பா சொல்லிக்குது. ஏப்பா சித்தார்த், தாத்தா, நானே இத்தனை தலைமுறையை தாண்டி வந்திருக்கேன். நான் இந்த பூஜையை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. எதுக்காகப்பா இந்த பூஜை பண்றாங்க? இந்த பூஜை ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். சித்தார்த், ராணி வயித்துல இருக்கிற கருவுக்கு வயிற்றிலேயே மரண தண்டனை ஏற்பட போகுது. அப்படி மரண கண்டத்தை தாண்டி நல்லபடியா இந்த பூமியில வந்து பிறக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய பரிகார பூஜை செய்யணும். என்னன்னு சொல்லுங்க நம்பூதிரி, நான் பண்றேன். அதுக்கு பரிகாரம் கர்ப்பதானான்னு ஒரு பூஜை இருக்கு, அதை நீ பண்ணணும். அது ஒரு பொண்ணுக்கு கர்ப்பம் உறுதியானதும் செய்யற பூஜை. அந்த தாயோட வயித்துல இருக்கிற ஆத்மா நல்லபடியா எந்தவித பிரச்சனையோ குறையோ இல்லாம நல்லபடியா வளர்றதுக்காக பண்றது. என்ன சித்தார்த், இந்த பூஜை எதுக்காக பண்ணுவாங்கன்னு கேட்டேன். தாத்தா, இந்த பூஜை எதுக்காக பண்றதுன்னா அது என்ன சொல்ற பாப்பா? வயிற்றுக்குள்ளார இருக்கிற கருவுக்கு கூட ஆயுள் கண்டம் வருமா? ஆமா ராணி, நான் பொம்மையம்மா வயித்துல இருந்தப்போ எனக்கு அது இருந்துச்சு. ஆனா விதி, அம்மாவுக்கும் அதே நேரம் ஆயுள் கண்டம் இருந்ததுனால விதி எங்க உயிரோட விளையாடிடுச்சு. இல்லனா அம்மாவை கொண்ட அந்த படுபாவிங்க அழிஞ்சிருப்பாங்க. ஏன் பாப்பா, அப்போ என்னத்துக்கோசரம் இந்த சாமி கடவுள் இதெல்லாம்? அக்காவையும் உன்னையும் கொன்ன படுபாவிங்க இன்னமும் உசுரோட எங்கேயோ சந்தோஷமா தானே இருக்கானுங்க. அக்காவை கூட விதி முழுங்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா நீ பாவம் பாப்பா, கருவாகி 3வது நாள்லயே அவங்க கையால இறந்துட்டியே. அதுவும் அக்கா வயிற்றுக்குள்ளாரியே இறந்துட்டியே பாப்பா. நீ என்ன தப்பு பண்ண சொல்லு? இந்த உலகத்துக்கு வர விடாம அந்த படுபாவிங்க உன்னை அழிச்சிட்டானுங்களே பாப்பா. உண்மைதான் ராணி, வெடிக்கு கருவுல இருக்க குழந்தைங்க கட்டில இருக்க வயசானவங்கன்னு வித்தியாசம் எல்லாம் இல்ல. அதுக்கு ஆன்மாதான் கணக்கு. அதோட நீ கேட்டதுக்கான பதில், ஒருவேளை அவங்க என்ன கொன்னதுக்கு
அவங்க என் கையால கூட சாக வாய்ப்பு இருக்கு. அதுவும் விதிதானே ராணி. கர்மாஸ் பூமராங்னு சொல்வாங்க. சொல்ல போனா அப்படிதான் பாரதத்திலயும் சிகண்டிக்கு நடந்துச்சு. ஒரு பிறவியில பீஷ்மரால பாதிக்கப்பட்ட சிகண்டி அடுத்த பிறவி எடுத்து அவரை பழி வாங்கினா. அதுவும் யாரு? அந்த கங்கை மயந்த பீஷ்மரையே. நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒன்றும் புரியல பாப்பா. ஆனா சொல்ல வந்த அர்த்தம் மட்டும் எனக்கு புரியுது. ஏன் பாப்பா, நீ சொன்ன மாதிரியே உனக்கும் அப்படி நடக்குமா?